மோட்டிவேஷனா இல்ல டிசிப்ளினா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா சக்சஸ்ஃபுல் பீப்புளுமே டிசிப்ளின் தான் யூஸ் பண்ணுவாங்க. மோட்டிவேஷன் வந்து ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். ஆனா அந்த டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு தேவை டிசிப்ளின் மட்டும் தான். ஏன்னா நீங்க மோட்டிவேஷன் அதிகமா சார்ந்திருக்கும் போது இன்கன்சிஸ்டன்டா உங்களுக்கு எப்போ மோட்டிவேஷன் இருக்குதோ அப்ப மட்டும் தான் வேலை பார்ப்பீங்க. பட் அதே டிசிப்ளின் இருந்துச்சுன்னா உங்க ஃபீலிங்ஸை பொறுத்து வேலை செய்ய மாட்டீங்க. இந்த கான்செப்ட் கொஞ்சம் ஏன் எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த போட்டோ நான் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 3 மாசம் கழிச்சு எடுத்தது. இதுல ஒரு ரிசல்ட் இருக்காது. அதுக்காண்டி நான் பிட் பண்ணியிருந்தேன்னா அடுத்த 9 மந்த்ஸ்ல 90 கேஜஸ்க்கு பல்க் பண்ணிக்க முடியுமா? சோ மோட்டிவேஷன் பத்தி நினைக்காம டெய்லி 6 to 8 ஒர்க் அவுட் தவிர எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு டிசைட் பண்ணி கன்சிஸ்டன்ட் டிசிப்ளினோட இருக்கணும்னா 90 கேஜஸ்க்கு போக முடிஞ்சு. அந்த அதே மாதிரி 90 கேஜஸ்ல இருந்து மறுபடியும் 75 கேஜஸ்க்கு கட் பண்ணி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சு. ஒரு நாளைக்கு 1000 கேலரிஸ் டயட்ல இருந்துட்டு 1.5 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணும்போதோ இல்ல 60 கிலோ பெஞ்ச் பிரஸ் பண்ணும்போதோ மோட்டிவேஷன் ஏதாவது இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி இப்ப மோட்டிவேஷன் நம்பிட்டு இருந்தா டெய்லி ரீல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். இந்த வியூஸ் லைக்ஸ் இதை பத்தி நான் யோசிச்சே கிடையாது. டெய்லி ஒரு போஸ்ட் நான் கண்டிப்பா போட்டே ஆவேன் அப்படின்னு என் மைண்ட் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறதுனால தான் கிவ் அப் பண்றதா ஒரு ஆப்ஷன் கூட வைக்கிறேன். இதே கன்சிஸ்டன்சி வச்சுதான் உண்மையிலேயே ஃபாலோவர்ஸ் அச்சீவ் பண்ண போறேன்.